164 பயணிகளுடன் சென்னை வந்த விமானம் தரையிறங்க முடியாமல் வானில் சுற்றி சுற்றி வட்டமடித்த திக் நிமிடங்கள். ஓடுதளத்தில் 2 முறை தரையிறங்க முயன்றும் தரையிறங்க முடியாமல் மீண்டும் மீண்டும் வானில் வட்டமடித்ததால் பரபரப்பு. அரை மணி நேரம் வானிலேயே சுற்றி சுற்றி வந்து ஹார்ட் பீட்டை எகிர வைத்த சம்பவம். விமானத்தில் இருந்த 164க்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு என்ன ஆனது? அவர்கள் உயிர் பிழைத்தார்களா? 3வது முறையாக நடந்த யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். மும்பையில் இருந்து 164 பயணிகளுடன் ஒரு விமானம் சென்னை விமான நிலையத்திற்கு வந்துள்ளது. அப்போது திடீரென்று விமானம் ஓடுபாதையில் தரையிறங்குவதற்காக முயன்ற போது எதிர்பாராத ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது. தாழ்வாக பறந்து தரையிறங்க முற்பட்ட போது விமானம் ஓடுபாதையில் சரியாக பொருந்தாமல் போனதாக கூறப்படுகிறது. இதனால் உடனடியாக எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்று மீண்டும் மேல் நோக்கி அந்த விமானம் பறந்துள்ளது. மேலும் விமானம் தரையிறங்க முடியாமல் வானிலேயே சுற்றி சுற்றி வந்து வட்டமடித்துள்ளது. அதன்பின் 10 நிமிடங்கள் கழித்து மீண்டும் விமானம் தரையிறங்க முயன்ற போது ஓடுபாதையில் மீண்டும் பிரச்சனை ஏற்பட்டதாகவும் இதனால் 2வது முறையும் தரையிறங்க முடியாமல் வானில் மீண்டும் வட்டமடிக்க தொடங்கியுள்ளது. இதனால் விமானத்திற்குள் இருந்த 164க்கும் மேற்பட்ட பயணிகள் என்ன செய்வது என்றே தெரியாமல் உயிரை கையில் பிடித்து பயத்தில் இருந்துள்ளனர். இதனையடுத்து விமானத்தை சாமர்த்தியமாக இயக்க முயன்றுள்ளார் விமானி. அதன்பின் 164 பேருக்கும் ஒன்றும் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக ரிஸ்க் எடுத்து அவர் பத்திரமாக விமான நிலையத்தில் விமானத்தை தரையிறக்கியுள்ளார். இதற்கு விமான நிலையத்தில் இருந்தவர்களும் உதவியும் புரிந்துள்ளனர். இந்த ஒரு சம்பவம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த போது விமானம் தரையிறங்க வந்தபோது ஓடுபாதையில் சாதகமான சூழல் இல்லாததால் தான் இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறியது என்று கூறியுள்ளனர்.